السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه جند الله، أما بعد، ويقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال الله سبحانه وتعالى: والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم. وقال الله سبحانه وتعالى: واذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة إن الله كان لطيفا خبيرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما تركت بعدي فتنة أضر على الرجال من النساء. رواه البخاري. وقال صلى الله عليه وسلم: الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة. رواه مسلم. وقال عليه الصلاة والسلام: المرأة إذا صلت خمسها وصامت شهرها وأطاعت لربها وحصنت فرجها وأدت حق زوجها يقال لها ادخلي الجنة من أي أبوابها شئت، أو كما قال عليه الصلاة والسلام. رواه الحاكم في مستدركه. இந்த சிறப்பான விழா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் கௌரவ தலைவர் அவர்களே, இந்த விழா மேடையில் வீட்டிற்கும் அனுபவத்திலும் வயதிலும் முதிர்ந்த உலமா பெருமக்களே, மதரசாக்களின் அதிபர்மார்களே, கண்ணியமான உலமாக்களே, இந்த மதரசாவினுடைய நிர்வாகிகளே மற்றும் இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய வருகையை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஏற்று கபூல் செய்து நீங்கள் என்னென்ன ஆசைகளை மறுமையில் அடைவதற்கான பெரும் சிந்தனைகளை அல்லது எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு இந்த சபைக்கு வந்திருக்கிறீர்களோ, எதிர்பார்த்ததை விடவும் சிறந்தவைகளை அல்லாஹ் தந்து உங்களை சிறப்பிக்க வேண்டும் என்று கூறியவனாக எனது குறுகிய அந்த சுருக்கமான சொற்பொழிவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற ஆக பெருமதியான சொத்து, ஆக பெருமதியான செல்வம் என்ன என்று ஒரு வருடத்தில் கேட்கப்பட்டார். அதற்கான விடை நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்கு. அதிகமானவங்க நினைச்சிருக்கிறாங்க அவங்க வச்சிருக்கிற கடைகள் பெருமதி என்ன, அவங்களிடம் இருக்கக்கூடிய காணி பூமிகள், வயல்கள், அல்லது அவங்க வாங்கி இருக்கிற வாகனங்கள், அவங்களோட வங்கி கணக்குகள், இருக்கக்கூடிய கோடான கோடி சொத்துகள், தங்கம், மாணிக்கம், இவைகளை தான் பெருமதியான சொத்துகள் என்று நினைக்கிறாங்க. உண்மையில அவைகளை விட ரொம்ப பெருமதியான சொத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுடைய மடியிலே அமர வைத்திருக்கிறார். அந்த சொத்து
அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவினால் அன்பளிப்பாக கிஃப்டாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த சொத்து தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய எங்களுடைய குழந்தைகள். குழந்தைகளை விட பெருமதியான சொத்துகள் உலகத்தில் யாரிடத்திலையும் இல்லை என்று சொல்லணும். துனியாவுடைய சொத்துகளில் ஆக பெருமதியான சொத்து, ஆக பெருமதியான ஒரு செல்வம், ஆக பெருமதியான ஒரு வஸ்து அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளை. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல நான் அன்பளிப்பாக கொடுக்கிறேன் என்று சொல்றார். எந்தெந்த நபிமார்கள் குழந்தைகள் இல்லாம அல்லாஹ்விடத்துல குழந்தையை கேட்டாங்களோ அவங்க எல்லாரும் கிஃப்டாக தாண்டு தான் கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க வஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً இன்னக ஸமீஉத் துஆ. அவங்களோட துஆல காட்டுது அல்லாஹ் உன்னுடைய ஹஸானால இருந்து எங்களுக்கு சாலிஹான குழந்தைய அன்பளிப்பு செய்யன்னு கேட்டாங்க. ஆக பெருமதியான ஒரு சொத்து தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தை. இதுல பெருமதியை நாங்க லேசாக உணர்றதாக இருந்தா இன்னைக்கு நிறைய பேர் நோயாளிகள் இருக்கிறாங்க. இந்த நோயாளிகள்ல சில பேர் இருக்கிறாங்க கிட்னி வியாதியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நோய் வந்த உடனே டாக்டர் சொல்றாரு நீங்க டயாலிசிஸ் செய்யணும். அது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, 2 வாரத்துக்கு ஒரு முறை, 3 வாரத்துக்கு ஒரு முறை, சில நேரம் அடிக்கடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சு கொண்டே இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு நாளும் 10,000 15,000 செலவாகுது. உடம்பு எவ்வளவு வருத்தப்படுகிறது. ரத்தத்தை எடுத்து திரும்ப அப்படி உடம்புக்குள்ள விடுறாரு. கொஞ்ச நாளையில சொல்றார் வைத்தியர் உங்களோட சிறுநீரகம் மாற்றப்படணும். இப்ப போயிட்டு சொல்றாங்க எவ்வளவு செலவு போகும்? 60 லட்சம் போகும். ஊரெல்லாம் வசூல் பண்றாங்க. அந்த மனிதன் உயிரை பாதுகாக்கிறது கடமை என்ற வகையில ஊரெல்லாம் வசூல் பண்ணி ஒரு 60 லட்சம் காசு சேர்த்துறாங்க. அதுக்கு பின்னால் என்ன ஆகுது? எத்தனையோ டெஸ்டிங் இருக்குது. இவருக்கு பொருத்தமாக தான் அந்த கிட்னி என்று பார்க்கிறாங்க. அதுல சில அந்த டெஸ்டிங்களுடைய ரிப்போர்ட்டை இந்தியாவுக்கு அனுப்பி அங்கிருந்து அதனுடைய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கிறது. அதுக்கு பின்னால் ஒரு 6-7 மணித்தியாலத்தினுடைய ஆபரேஷன் செய்யப்பட்டு அந்த கிட்னி மாற்றப்படுகிறது. எல்லாம் முடிகிற நேரம் 60-70 லட்சம் செலவு. இந்த 60-70 லட்சத்தால யாரும் புதிய ஒரு கிட்னிய வாங்கல. இன்னொரு மனிதனில அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிற அந்த உறுப்பை கலட்டி இவரில பொறுத்துறதுக்கு 60 லட்சம். உலகத்தில் எந்த பார்மசியும் இல்ல கிட்னி விற்கிற பார்மசி. உலகத்தில் எந்த நாட்டிலையும் இல்ல கிட்னி தயாரிக்கிற நாடு. அல்லாஹ் தயாரிச்சுட்டார். அதுவும் 2 நிபந்தனையோட மாத்துறாங்க. என்ன நிபந்தனை? ஆயுள் பூராகவும் மருந்து குடிக்கும். 2வது நிபந்தனை பழைய கிட்னி போல 100% வேலை செய்யாது, 80% குறையத்தான் வேலை செய்யும். பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிட்னி என்ற ஒரு உறுப்புடைய பெருமதி இதண்டா. அதை மாத்துறதுக்கு இவ்வளவு விலை போகுதுண்டா, அதை மாத்துறதுக்கு இவ்வளவு செலவுண்டா. தாயுடைய வயிற்றுக்குள்ள எங்களுக்கு பிறந்த அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்குது. அந்த 2 கிட்னியும் பொருத்தப்பட்டது. தாய்க்கு ஒரு மலக்கு போற அந்த அசைவு கூட விளங்கல. கிட்னி மட்டுமா இருக்குது? ஈரல் இருக்குது, ஹார்ட் இருக்குது, குடல்கள் இருக்குது, எலும்புகள் இருக்குது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புகள், முடி, உடம்பை சுத்தி போத்தப்பட்டிருக்கக்கூடிய தோள்கள், ஒவ்வொன்றோட பொறுமதி வெற்றின கோடி. ஆகவேதான் அல்லாஹ் தந்த கிஃப்ட் இது. எங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் ரப்பு எங்களுக்கு தந்த கிஃப்ட் இது. எனவேதான் சொல்றான்
அல்லாஹ்வுடைய ஆட்சி உலகத்தில் நடக்குது என்கிறதை யாராவது விளங்க வேண்டும் என்று இருந்தா வீடுகளுக்குள்ள போய்த்து பாருங்க. லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஏன் ஆட்சி தான் நடக்குது? உலகத்தில் ஒருத்தன் சொல்லேனும் இந்த நாடு என்னுடையது என்று, இன்னொருத்தன் சொல்லேனும் இந்த நாட்டுடைய ராஜா நான் என்று, இன்னொருத்தன் சொல்லேனும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நான் என்று. அல்லாஹ் சொல்றான் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போ, எல்லாம் இந்ததான். அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நான் நினைச்சது தான் படைப்பேன். யஹ்லுகு மா யஷா, அவன் நினைச்சது தான் படைப்பான். அவன் எதை நாடுவானோ அதை படைப்பான். அவன் சொல்றான் நிக்காஹ் முடிச்சவங்களை பாரு, ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சு திருமணம் செய்யறாங்க. திருமணம் செஞ்சா என்ன அர்த்தம்? துனியாவுக்கு ஒரு புதிய குடும்பம் வந்துருச்சு. இவங்களை நாளா பிரிச்சு போட்டிக்கிறேன், குடும்பங்களை நாளா பிரிக்கிறேன். சில குடும்பங்கள் இருக்குது அவங்களுக்கு எல்லாமே பொம்பளை புள்ள. அவன் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை அன்பளிப்பு செய்கிறான். ஆசைப்படுவாங்க இந்த பிசினஸ் கொடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறக்காதான். அல்லாஹ் சொல்ல உங்களுக்கு எல்லாமே பொம்பளை புள்ளதான். சரி, இவர் போயிட்டு சொல்றாரு, நாட்டில் உள்ள முக்கியமான கேபினட் மினிஸ்டர் போயிட்டு சொல்றாரு எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள ஒண்ணுமண்டு. கேபினட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஏகமானதா தீர்மானிக்கிறாங்க, 25 பேர் இருந்து இவருக்கு ஆம்பளை பிள்ளைன்னு ஒண்ணுமண்டு. பார்லிமெண்ட்ல போடுறாங்க, 225 பேரும் கையை தூக்குறாங்க, இவருக்கு ஆம்பளை பிள்ளைன்னு கொடுக்கத்தான் ஒண்ணுமண்டு. ஜனாதிபதியும் கையொப்பம் போடுறாரு, முழு நாடும் கொடி எடுத்துக்கொண்டு இறங்குறாங்க, இவருக்கு ஆம்பளை பிள்ளை கொடுக்கணும். அல்லாஹ் சொல்ல நான் கொடுத்துருவேன், நீங்க எல்லாரும் கையொப்பம் போட்டு தீர்மானம் நிறைவேற்றதுக்காக நான் கொடுத்துருவேன். நான் கொடுக்க மாட்டேன், அது நான் நினைச்சதுதான் படைப்பேன். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் பெண் பிள்ளைகளை கொடுத்துருவான். முதல்ல பொம்பளை தான் சொல்லி. என்ன அந்த காலத்துல ஜாஹிலியத்துல பெண் பிள்ளைகள் பிறக்கிறத ஒரு கேவலமா கருதின காலம், உயிரோட புதைச்ச காலம். பெண் பிள்ளை ஒரு குடும்பத்துல பிறக்கிறத முசீபத்துன்னு நினைச்ச காலம். பெண் பிள்ளை பிறந்தா நான் கேவலமாகிட்டனே என்று நினைச்சு முகத்தை சுருட்டி கொள்ற காலம். அதனால அல்லாஹ் சொல்றான் பொம்பளை புள்ள கொடுப்பேன். இன்னும் சில குடும்பங்களை வச்சிருக்கிறேன், எல்லாமே ஆம்பளை புள்ள. வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர், அவன் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை அன்பளிப்பு செய்வான். அவங்க ஆசைப்படுவாங்க ஒரு மகள் இருக்க மாட்டாளா, நாளைக்கு வயசு போன காலத்துல எங்கட தேவைகளை சொல்லி வாங்குறதுக்கு மருமக்களிட்ட சொல்ல இல்லாத மகள் இருந்தா சொல்லலாம், ஆசைப்படுவாங்க. அல்லாஹ் சொல்ல இல்ல, உங்களுக்கு எல்லாமே ஆம்பளை புள்ளதான். மூணாவது ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறான், அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாஸா, ஆணையும் பெண்ணையும் கலந்து ஜோடி பண்ணி கொடுத்திருக்கிறான். நாலாவது வச்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய நாட்டம் அவங்களுக்கு குழந்தை இல்லாததில் அவங்களுக்கு கைர் இருக்கும், குழந்தை இல்லாம வச்சிருக்கிறான். வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, அல்லாஹ்வுடைய கவர்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அமெரிக்காவிலே நீதான் நடக்குது, சோமாலியால இதான் நடக்குது. அல்லாஹ்வுடைய கவர்மெண்ட் நடக்குது. அல்லாஹ் சொல்ற அந்த சைட நான் பார்த்துக் கொள்றேன். மடியில போட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. யாருட மடியில் அந்த பிள்ளைகளை தந்திருக்கிறனோ உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, அமானிதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு யாருட கையில இந்த குழந்தைகள் என்ற ரப்புடைய கிஃப்ட் கிடைச்சிருக்கிறதோ அவங்களுக்கு சொல்றான் உங்களோட வேலை ஒன்றிருக்கு. அந்த தாயும் தகப்பனும் செய்ய வேண்டிய கட்டாயமான ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த பொறுப்பு தான் இந்த நூற்றாண்டுல இருக்கிற ஆக பெரிய சவால். இந்த ஜமான்ல அணுகுண்டு செய்யறது சவால் அல்ல, அது உருவாகி இருக்கிறவன அழிக்கிறதுக்கு சென்று கொண்டிருக்கிறார். பெரிய பில்டிங்கள் கட்டுறது சவால் அல்ல,
இந்த ஜமானில் உள்ள சவால், உண்ட மடியில பிறந்த குழந்தைய நல்லவனாக்குறதுக்குரிய முயற்சி செய்யறது, நல்லவர்களாக உருவாக்கி எடுக்கிறது. அவன் கெட்டு போகாம மானத்தை காத்தில பறக்க விடாம உண்ட மகளையும் மகனையும் நீ தயாரித்தெடுக்க முடியும் என்றால் இந்த காலத்தில் நீ சாதிக்கிற ஆகப்பெரிய சாதனை, ஆகப்பெரிய சாதனை. அல்லாஹ் பொறுப்பாகவே தந்தான். எதுவரைக்கும் அல்லாஹ் பொறுப்பு தந்தான்? குழந்தை அன்பளிப்பா தந்தாச்சு. 15 வருஷம் வரைக்கும் ஸ்கூல்ல படிக்க விட்டு, அல்லது 18 வயசு வரைக்கும் படிக்க விட்டு, படிக்க விட்டாச்சு, ஜொப்பொண்ட தேடி கொடுத்துட்டேன், என்ன பொறுப்பு முடிஞ்சு. குர்ஆன் ஹதீஸ்ல எங்க சரி இருக்கிறா? அப்படி ஜொப்பொண்ட தேடி கொடுத்தா வாப்ப வந்தா விட்டுடுவான், இருக்குதா? அப்படி சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாச்சு, வாப்பட கடமை முடிஞ்ச நினைக்கிறா. மகனை நிக்காக பண்ணி கொடுத்துட்டார், நல்லொரு குடும்பத்துல மகளுக்கு நல்லொரு மாப்பிள்ளை பார்த்து நிக்காக பண்ணி கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் உண்மையை வாப்ப விட்டுருவானா? குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, தாய் தந்தையருடைய பொறுப்பு என்ன தெரியுமா? உங்களோட பிள்ளைகள் நரகம் போகாம பாதுகாக்க எல்லை அதுதான். இது சொல்லப்பட்டிருக்கிறது மூமின்களுக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் உள்ளவர்களே, முதல் வேலை உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது. முதலாவது உங்களை பாதுகாத்தீங்களான்னு யோசனை பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப மூத்தானா உங்களோட கபரு சுவர்க்க பூஞ்சோலையா அல்லது நரக நெருப்பாண்டு யோசனை பண்ணுங்க. இரண்டாவது வேலை உங்களோட மனைவியும் பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து பாதுகாக்க. அம்ரு அம்ரு ஈஜாப். கூ என்பது அம்ரு ஈஜாப், ஃபர்து ஐன், செஞ்சே ஆகும். ஆனா நாங்க இதை செஞ்சிட்டோமான்னு பார்க்கணும். பொறுப்பை செஞ்சிருக்கிறோமா? மற்ற இபாதத்தில் எல்லாம் போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை தேடுறோம், தொழுகையில தேடுறோம், வுது எப்படி செய்யணும் ஹதீஸ்ல நுணுக்கமாக தேடி சண்டை கூட வருதுங்க. தொழுகை எப்படி தொழணும், தக்பீர் எப்படி கட்டணும், நல்ல நுணுக்கமாக தேடுறோம். நோம்பில தேடுறோம், ஜகாத்தில தேடுறோம், ஹஜ்ஜில தேடுறோம், துஆவில தேடுறோம். யாராவது போயிட்டு தேடினாங்களா? அல்லாஹ் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆம்பளை பிள்ளைய எப்படி வளர்க்க சொன்னாங்க, இது ஒரு ஆலிமுட்ட இருந்து படிச்சவங்க எத்தனை பேர்? அதுல ரசூலுல்லாஹ் இல்லையா? அல்லாஹ் எனக்கு பொம்பளை பிள்ளைகளை தந்திருக்கிறான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 4 பொம்பளை பிள்ளைகளோட வாப்பா, 4 பேரை சொர்க்கவாதி ஆக்கின ஒரு வாப்பா, 3 பேரை ஏற்கனவே அனுப்பிட்டு 4வது ஆளுடைய காதுக்குள்ள சொல்லிட்டு போனாங்க, என் குடும்பத்தில் முதலாவது ஆளாக என்னோட நீங்க தான் வந்து சேருவீங்க. அப்படி வெற்றிகரமாக உலகத்தில ஒரு குடும்பத்தை வழிநடத்திய வாப்ப ரசூலுல்லாஹ் எப்படி வழி நடத்தினாங்க ஒரு ஆலிமு கிட்ட இருந்து படிச்சோம். இது பெரிய ஒரு நெருப்பு, பிள்ளைகளை பாதுகாக்கிறது. எவ்வளவு கஷ்டமான ஒரு காலம். அதனாலதான் சஹாபாக்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு போனாங்க. பிள்ளைகளை நரகத்தில் இதை பாதுகாக்கிறதே சின்ன வேலை ஒன்றல்ல. தஃப்சீர் இப்னு கஸீர்ல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய மிக தெளிவான கருத்து எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை நரகத்தில் இருந்து பாதுகாக்க 2 வழிகள் இருக்குது. 2 விஷயங்களை கொடுங்க, 2 விஷயங்களை கொடுங்க. முதலாவது கொடுங்க பித்தஅலீம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அறிவை கொடுங்க, இல்ம கொடுங்க பிள்ளைகளுக்கு. அல்லாஹ் யாருன்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியட்டும். உள்ளத்தில் அவர்களுடைய முஹப்பத் வளரக்கூடிய மாதிரி செய்திகள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. இரண்டாவது சொன்னாங்க தஅதீப், ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க, இல்மும் அதபும். இந்த 2ம் தான் உங்களோட பிள்ளைகளை சொர்க்கவாதியாக தயாரிக்கும்.
அந்த தலைப்புக்கு கீழே தான் இந்த மதரசாக்கள் நடக்குது. பெற்றோர்கள் விளங்கி கொண்டாங்க, எங்களுக்கு பூர்த்தியாக வீட்டில வச்சு இல்ம படிச்சு கொடுக்கிறது சாத்தியம் இல்லை, நாங்க படிச்சும் இல்லை, இரண்டாவது எங்களுக்கு அதுக்கான நேரமும் இல்லை, சாத்தியப்படாது. எனவே ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு பிரதேசத்திலையும் தனவந்தர்களும் ஏனையோர்களும் இணைந்து உலமாக்களுடைய முழுமையான பங்களிப்போட இல்மையும் அதபையும் போதிக்கும் மதரசாக்களை உருவாக்கி நரகிலிருந்து பாதுகாத்தல் என்ற தலைப்பில் மதரசா நடக்கிறது. நிறைய பேர் மதரசாவையே பிழையா விளங்கி ஏக விளங்குறாங்க. மதரசா ஜொப் கொடுக்கிற இடம் அங்கே. இந்த அடுத்தடுத்த கல்வி நிலையங்கள் அப்படித்தான் நீங்கிறாங்க. அதுல படித்தா ஜொப் ஒண்ணு கிடைக்கும். 60,000 ஜொப், 1 லட்சத்து ஜொப், 1.5 லட்சம் ஜொப், 7 லட்சம் ஜொப். இது டாய்லெட் நடக்கிற காசை வாங்கி தர ஜொப் அல்ல. இது அழிஞ்சு போற காசை கொண்டு வந்து தரக்கூடிய அந்த அந்த ஆட்களை தயாரிக்கிற இடம் அல்ல. அழியாத சொத்தை சுவர்க்கத்தை வாங்கி கொடுக்கும் நபர்களை தயாரிக்கிற இடம்தான் மதரசா. தீன பாதுகாக்கிற இடம். ஆகவேதான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 7 புள்ளைகளை கொடுத்திருந்தார். 4 பேர் பொம்பளை பிள்ளைகள், 4 பேரும் 29 வயசோட போயிட்டாங்க. அது ஃபாத்திமாட விஷயத்துல மட்டும் வைக்குது 32 வயசுன்ற ஒரு கருத்து. ஆம்பளை பிள்ளைகள் 3 பேரும் 5 வயசு கூட ஆகல, அதுக்கு முந்தைய போய்த்தாங்க. 7 பிள்ளைகளோட வாப்பதான் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு சிறப்பா வளர்த்தெடுத்தாங்க. ஆண்களுக்கு வழிகாட்டுறது லேசி, பெண்களை ஈமானுடைய லைன்ல வளர்த்தெடுக்கிறது லேசி இல்ல. நல்லதை சொல்ற நேரம் ஈமான் வேகமா வளர்றது போல மோசமான இடங்களுக்கு பெண்கள் போனா ஈமானுடைய வீழ்ச்சியும் அதே வேகம் தான். திருந்தினாலும் நல்லா திருந்துவாங்க, பழுதறிஞ்சாலும் பழுதறிஞ்சு பேசுவாங்க. அதனாலதான் புகாரி ஷரீஃப்ல ரிவாயத் இருக்குது, கமுல மினர் ரிஜாலி கஸீரூன், ஆண்கள்ல நிறைய பேர் ஈமான்ல காமிலானாங்களாம். ஆம்பளைகள்ல நிறைய பேர் ஈமானுடைய முஜாஹதா செய்து ஈமானுடைய உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சு கொண்டாங்க. பெண்களில் அப்படி அடையல. வலம் யக்முல் மினன் நிசா, பெண்களில் அப்படி காமிலாகல. ஒரு 4 பேருடைய பேரை சொன்னாங்க. 4 பேரை சொல்லலாம். இவங்க முஜாஹதா செய்து தியாகம் செய்து ஈமானில காமிலான மட்டத்தை அடைஞ்சாங்க. முதலாவதாக யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட உம்மா மரியம் பின்த் இம்ரான். இரண்டாவது சொன்னாங்க ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா பின்த் முஸாஹிம். நாலாவது சொன்னாங்க என் முதலாவது மனைவி ஹதீஜா பின்த் குவைலித். நாலாவது சொன்னாங்க எனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. 4லையும் 2 பேர் ரசூலுல்லாஹ் ராக்க. 4 பேர்ல 2 பேர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ். மனைவியையும் கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும், மனைவியையும் பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து பாதுகாத்தாங்களே, அல்லாஹ்வுடைய அந்த பொறுப்பை தனது சுமையாக பொறுப்பாக எடுத்து முதல் மனைவியை காமிலான ஈமானுள்ள பெண்ணாக மாத்துறாங்க, மகளையும் ஈமானுள்ள பெண்ணாக மாத்துறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் இருக்குது ஹஜ்ரத் ஆயிஷாவையும் சேர்த்துக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் இன்னும் வலை வீசி தேட வேண்டியிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிள்ளைகளை எப்படி வெற்றிகரமாக வளர்த்தெடுத்தாங்க, எப்படி வெற்றிகரமா வளர்த்தாங்க. அவங்க ஒரு கட்சியில தலைவியாக உருவாக்கல. இவர் கட்சிக்கு தலைவி, இவருக்கு பின்னால 4 கோடி பேர் நிக்கிறாங்க, இவருக்கு பின்னால 3 லட்சம் பேர் நிக்கிறாங்க. அப்படி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை உருவாக்கினாங்க சுவர்க்கத்து பெண்கள் எல்லாருக்கும் தலைவியாக.
சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சுவர்க்க பெண்களுக்கு தலைவியாக மகளை தயாரிச்சார். யாரு சொர்க்கம் போனாலும் அவங்களோட பின்னாலதான் போகணும். எங்கட பெண்கள் எல்லாரும் நாளைக்கு அவங்களை பார்த்து முசாபஹா செய்யணும். எங்கட மனைவியும் முசாபஹா செய்யணும், எங்கட மகளும் முசாபஹா செய்யணும், எங்க உம்மாவும் முசாபஹா செய்யணும், எங்க சகோதரிகளும் முசாபஹா செய்யணும். அவங்க சுவர்க்கத்து தலைவி, தலைவிக்கு கீழே எல்லாரும் இருக்கணும். எப்படி ரசூலுல்லாஹ் தயாரிச்சாங்க? ரசூலுல்லாஹ் வீட்டில் இருந்த சிலபஸ் என்ன? இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா புள்ள வளர்க்கிறாங்க. அவர்கிட்ட கேட்டா அவர்கிட்ட ஒரு சிஸ்டம், இவர்கிட்ட கேட்டா இவர்கிட்ட ஒரு சிஸ்டம். நிறைய பேர் இதுல தக்லீத் ஆமா, குருட்டு பின்பற்றுதல புள்ள வளர்க்கிறாங்க. நானா புள்ள வளர்க்கிற தம்பிய பார்த்து, தம்பி அந்த ஸ்கூலுக்கு போட்டு எடுத்துக்கிறார், அவரும் போட்டுறார். தம்பிய பார்த்து நானா, நானாவை பார்த்து தம்பி, அக்காவை பார்த்து தங்கச்சி, தங்கச்ச பார்த்து தாத்தா, இந்த வீட்டுக்காரிய பார்த்து அந்த வீட்டுக்காரி, அந்த வீட்டுக்காரிய பார்த்து இந்த வீட்டுக்காரி, அவரை பார்த்து இவரே. அடே ரசூலுல்லாஹ்வை பார்த்து அந்த பொன்னான குடும்பத்தை பார்த்து அவர்களை போல 10 வீதமாவது என்ற பிள்ளையை உருவாக்குவோமே என்று அந்த சீராவில வைத்து தேடினவங்க யாரு? அல்லாஹ் எங்களுக்கு கேரண்டி பண்ணிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வழி அழகிய முன்மாதிரி இருக்குது. ஏன் நான் போகப்படாது? லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ், அல்லாஹ்வுடைய ரசூலில அழகான முன்மாதிரி. எங்களுடைய எல்லாம் ஆசைக்கு என்ன? எங்கட புள்ளகள், எங்கட பொம்பளை புள்ளகள் நாட்டில ஃபேமஸ் ஆகும். நிறைய வாப்பமாருக்கு ஆசை, மீடியாவில் வரணும், பேப்பர்ல வரணும், மேடையில ஏற்றி பொன்னாட போத்தணும், ரேடியோவில் எங்க புள்ள பேசணும். ஆசைப்படுறோமா இல்லையா? இவங்களுக்கு உலகத்துல பேரு தீன்தாரி, ஊர்ல சாலிஹான மனுஷன் அவருக்கு பேரு. அவரோட ஆசை இதண்டா பாவி என்ன ஆசைப்படுவாங்க, பாவிகள் ஆசைப்படுவாங்க. நாங்க முதல்ல தேடணும், ஏன் ரசூலுல்லாஹ் எதை ஆசைப்பட்டாங்களோ தன்னுடைய பிள்ளைகள்ல பார்க்கிறதுக்கு, அதைத்தானே நானும் எந்த பிள்ளைகள்ல பார்க்க ஆசைப்படணும். அதைத்தானே ஆசைப்படும். எங்கட ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு தலைப்பு இருந்துச்சாம். ஒரு தலைப்புக்கு கீழே தான் பெண் பிள்ளைகளை வளர்த்தாங்க. ரசூலுல்லாஹ் தலைப்பு என்ன? அவங்களோட தலைப்பு வெட்கம், ஹயா. எங்கட பெண்கள் எல்லாரும் வெட்கத்தால மூடப்பட்டு போனோம். பெண்களோட ஆட பிடவை அல்ல, பெண்களுடைய ஆட வெட்கம். உள்ளத்தில் அந்த பெண்களுக்கு வெட்கம் நிறைஞ்சிருக்கணும். சில பேரு இயலாமைய வெட்கம் என்று நினைக்கிறாங்க. இயலாமை, ஒரு ஆளோட பேசுறதுக்கு கூச்சப்படுற, நாங்க பேருக்கு சொல்றதுக்கு வெட்கம் என்று, அதுக்கு பேரு வெட்கம் அல்ல, அது இயலாமை. அஜிஸ், பேச வெட்கம், சிரிக்க வெட்கம், கதைக்க வெட்கம், முன்னால போக வெட்கம். இதுக்கு பேர் வெட்கம் அல்ல, இதுக்கு பேர் இயலாமை. வெட்கம் என்கிறது என்ன தெரியுமா? ஈமானுடைய வளர்ச்சியால வரக்கூடிய ஒரு தன்மை. வெட்கத்துடைய வேர் ஈமான். வெட்கம் வளர்றது ஈமானுக்கு மேல. அந்த வெட்கம் வந்து சொன்னா பாவத்தை கண்டு விரண்டோடும் என்ற உணர்வு வரும், நன்மைக்குள்ள புகழோடும் என்ற ஆசை வரும். இதான் வெட்கம். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல் ஈமானு பிதுஉன் வ சபஊன ஷூபா. ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகள் உள்ள ஒரு மரத்தை போல. அதில உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், ஆக குறைந்தது கல்லு முள்ளு போன்றவைகள், மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடியவைகளை அகற்றுவது. வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கம் ஈமான் ஒரு பகுதி. என்ன இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெட்கத்தால யாரும் வீழ்ச்சி அடையல,
வெக்கம் வீழ்ச்சியை கொண்டு வர சமானல்ல. அல் ஹயாஉ லா யதி இல்லா பிகைர். வெக்கம் நல்லதை தான் கொண்டு வரும். ஒரு சஹாபி அவருடைய தம்பிக்கு புத்தி சொல்றார், இந்த வெக்கப்பட்டு கொண்டு இருக்காதே, போ அப்பா அப்படி. ஸல்லல்லாஹு அலைஹி அவரை கண்டுட்டாங்க. புகாரில் ஹதீஸ் இருக்கு. சொன்னாங்க, இப்படி தம்பிக்கு புத்தி சொல்லுவானம், நல்லொரு சிவத் உங்களோட தம்பிக்கு இருக்குது, அதை வளர விடுங்க, தடுத்து நிறுத்தாதீங்க. இதைத்தான் ரசூலுல்லாஹ் அவங்களோட பிள்ளைகள்கிட்ட கொண்டு வந்தாங்க, வெக்கத்தை கொண்டு வந்தாங்க. ஈமானில முயற்சி செய்ய வச்சாங்க. ஈமானுடைய மைதானத்தில பிள்ளைகள் இறக்கினாங்க. ஈமான் வளர்ந்தது, அந்த அளவுக்கு வெக்கமும் வளர்ந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள சத்தத்திலையும் வெக்கம் விளங்குச்சு, செருப்பிலையும் வெக்கம் விளங்குச்சு, உடுப்பிலையும் வெக்கம் விளங்குச்சு, நடையிலையும் வெக்கம் விளங்குச்சு. அவங்களோட போயிட்டு எங்கட வீட்டில் உள்ள பெண்களை கியாமத்தில முகம் கொடுக்கணுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மகளை பத்தி சீரால எழுதுறாங்க. மௌத்தானதே 29 வயசுல இருக்குது, அல்லது 32 வயசுல இருக்குது. எவ்வளவு கடந்து போக வேண்டிய வயசு. பாதையில் இறங்கி போனா 70 வயசு கிழவி மாதிரி போவாங்களாம். 70 வயசு கிழவி மாதிரி பாதையில் போவாங்களாம். காலில் ஒரு வலியும் இல்ல, நோயொன்றும் இல்ல. நான் ஒரு வாலிப பெண்ணாக துடித்துக் கொண்டு போனால் பல கண்கள் என்னை வித்தியாசமாக பார்க்கும். அது ஜினாவுடைய சிந்தனை உண்டாக்கும். நடையில வெக்கம் தெரியுது. நடையில வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க. எல்லா வேலையும், சமையல் வேலை, கணவன் வேலை, உடுப்பு கழுகிறது, பிள்ளைகள வேலை, வீட்டு கூட்டுறது, தூரத்தில் இருந்து தண்ணி கொண்டு வரது, மாவை இடிக்கிறது, மாவை பிசைகிறது, ரொட்டி சுடுறது. எந்த அளவுக்கு என்றா கணவனுடைய ஒட்டகத்திற்கு தீனி தயாரிச்சு போடுறதும் அவதான். இதொன்றும் கடமை இல்லை. எங்க சரி ஃபிக்ஹில் இருக்குதா? மாப்பிள்ளைக்கு சமைச்சு போடுறதும் மனைவி கடமை, ஃபர்ல் இல்ல, சுன்னத்து. மனைவி கணவனுக்கு ஹிதுமத் செய்யறது சுன்னத்து, ஃபர்ல் என்று சொல்லல. அந்த சுன்னத்தை செய்து செய்து கைகளில் தழும்பு வந்துட்டு கணவனுக்கு கண்ணீர் போயிச்சு. மனைவி எப்படி ஹிதுமத்து செய்யறாவே வந்து சொன்னா, உங்களோட வாப்பக்கிட்ட அடிமைகள் கொஞ்சம் வந்திருக்கிறாங்க, நீங்க போயிட்டு கேட்டா ஒரு அடிமையை தந்துருவாங்க, உங்களோட வேலைகளுக்கு உதவியாக இருக்கும். போறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கு போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கிய சஹாபாக்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கிறாங்க. அங்கு தலைய போட்டு வாப்பாண்டு பேசினாங்களா? அப்படியா பழக்கிருந்தாங்க ரசூலுல்லாஹ். 4 பேர் இருக்கிற இடத்துல வாப்பாண்டு பேசுறதுக்கா பழக்கினாங்க. திரும்பி வந்துட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ராவு தூங்க கதவையும் பூட்டிட்டோம். ரசூலுல்லாஹ் தட்டிட்டு வந்தாங்க, மகள் நீங்க வந்ததை கண்டேன், ஏன் வந்தேன்னு கேட்க வந்திருந்தாங்க. இது ரசூலுல்லாஹ் வளர்த்த மகள். இப்படியா எங்க வீட்டில் இருக்கிற மகள்களும் இருக்கிறாங்க. அஜீப். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தில் இருந்து வெறும் 6 மாதத்திலே அந்த மகள் அல்லாஹ்விடத்துல போய் சேர்ந்தாங்க. அதுக்கிடையில நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அல்லாமா ஸஹபி சியரு அலாமின் நுபலால மிக ஆச்சரியமான ஒரு செய்தியை எழுதி வச்சிருக்கிறார். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மகளை பார்க்க போறாங்க. அவங்க 2 பேரும் உறவினர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய நானா ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தாவில ஷஹீதானவர். அவருடைய மனைவி தான் அஸ்மா பின்த் உமைஸ். தன் கணவரின் நானாவின் மனைவி சந்திக்க வந்திருக்கிறார். 2 பேரும் கதைச்சு கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் சொல்றாங்க, அஸ்மா, மௌத்துக்கு பிறகு நடக்க போற ஒரு நிகழ்ச்சியை நினைக்கிற போது எனக்கு வெட்கமாக இருக்குது. ஹஜ்ரத் அஸ்மா கேட்கிறாங்க, மௌத்துக்கு பிறகு வெட்கப்பட என்ன இருக்குது? வெட்கப்படும் இங்க தானே சொன்னாங்க. பாருங்க,
எங்களோட ரூஹ் உடம்பில் இருந்து பிரிஞ்ச உடனே எங்களை குளிப்பாட்டி கஃன் செய்து மையத்து கட்டிலில வச்சுதான் எங்களை தூக்கிட்டு போவாங்க பள்ளிக்கு. மக்கா மதீனாவுக்கு போனவங்க பார்த்திருப்பீங்க, எங்கட நாட்டில கொண்டு போற மாதிரி சந்தூக்ல ஜனாசா கொண்டு போக மாட்டாங்க. ஒரு கட்டில ஜனாசா வச்சு பிடவையால மூடி இருப்பாங்க. மையத்து உயர்ந்ததா கட்டையா கொளுத்ததா மெல்லியவரா எல்லாம் கஃனுக்கு மேலால பார்த்து கொள்ளலாம். சொன்னா ஹஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி கொண்டு போற நேரம் எத்தனையோ ஆண்கள் கஃனுக்கு மேலால் எனது உடலின் பருமனை பார்ப்பார்கள். கபருடைய மண்ணுக்கு மறைய முன்னால் உடலின் பருமனை பார்ப்பார்கள். இதை நினைக்கும் போது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாமா ஸஹபி சியர்ல 2வது பாகம் 172ஆம் பக்கத்தில் இது எழுதுகிறார். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னா, நான் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போயிருந்த நேரம் அங்கே ஒரு வித்தியாசமான முறையில் ஜனாசாக்கள் கொண்டு போறத பார்த்தேன். சந்தூக்குல கொண்டு போறாங்க, பட்டியில வச்சு தூக்கிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் மகள் சொல்றாங்க, அஸ்மா, உங்களுக்கு முன்னால அல்லாஹ் என்ற ரூஹ எடுத்தா அதுபோல ஒரு பட்டியில சந்தூக்குல என் ஜனாசாவை கொண்டு போறதுக்கு நீங்க ஒழுங்கு செய்ய பொறுப்பெடுப்பீங்களா? இவன் சொல்ல, கட்டாயம் செய்வேன். சந்தோஷத்துல துஆ செஞ்சாங்க. சத்தரகில்லாஹு கமா சத்தர்தினி, அந்நிய ஆண்களின் பார்வையில் இருந்து எனது மேனியை மறைக்க உதவி செய்தது போல் அல்லாஹ் உன் குறைகளை மறைப்பானாக. ஹாஃபிஸ் ஸஹபி இந்த சம்பவத்தை பதிவு செஞ்ச பிறகு சொல்றாங்க, குல்து, நான் சொல்றேன் என்று. அப்படி இமாம் ஸஹபி சொல்றாங்க, மதீனாவுடைய வரலாறு பிரட்டப்பட்டுச்சு. மதீனாவுடைய ஹிஸ்டரி, மதீனாவுடைய வரலாறு மாற்றப்பட்டுச்சு. முதல் தடவையாக ரசூலுல்லாஹ்வின் மகளின் ஜனாஸா சந்தூக்கில் கொண்டு போகப்பட்டது. இது வெட்கம். இதுதான் நாங்க நேசிக்கிற ரசூலுல்லாஹ் பெண் பிள்ளைய வளர்த்த முறை. இவங்கட முன்னால எங்கட பெண்களை எழுப்பினா கியாமத்தில தோத்து போவாங்களா, வெட்கப்படுவாங்களா, வெற்றி அடைவாங்க? அந்த ஈமான கொடுக்கிற இடங்கள் தான் இந்த மதரசாக்கள். ஆக மதரசால இருந்து ஆலிமாக்கள் வெளியாகிறாங்க, ஹாஃபிலாக்கள் வெளியாகிறாங்க. ஆண்கள் மதரசால இருந்து வெளியாகிற உலமாக்களோட பொறுப்பு வேற. அவங்க மதரசால ஓதி கொடுப்பாங்க, மஸ்ஜிதுல இமாமாக இருப்பாங்க, மிம்பர் படிகளில் ஹதீபாக இருப்பாங்க, தாருல் இஃப்தாவில முஃப்தியாக இருப்பாங்க, தாருல் புஹூஸில ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, தலீஃப் செய்து கொண்டிருப்பாங்க, புத்தகங்களை எழுதிக் கொண்டிருப்பாங்க. இந்த பணிகள் எல்லாம் பெண்களுக்கு இல்ல. அப்ப ஏன் பெண்கள் ஓதணும்? இவங்க பள்ளியில போய் இமாமத் செய்ய போறதில்லை. ஃபர்து கிஃபாயாவின் அடிப்படையில தேவையான இடத்துல கொஞ்சம் பேர் உஸ்தாதாக இருப்பாங்க. இவ்வளவு பேர் ஏன் ஓதணும்? இவங்க என்ன பண்ண போறாங்க? நாங்க தெளிவாக சொல்றோம், உங்களுக்குள்ள ஆக பெரிய பொறுப்பு இருக்குது. மிம்பரிலிருந்து குத்துபா ஓதுவதை விட ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்க எந்த வீட்டுக்குள்ளே ஒரு கணவனோடு வாழ போறீங்களோ, அல்லது இப்போதைக்கு தாய் தந்தையரோட வாழ போறீங்களோ, அந்த வீட்டு சூழலை ஈமானுடைய சூழலாக மாற்ற இந்த 5 வருஷம் படிச்ச இல்ம பாவீங்க. அதுக்குள்ளிருந்து வெளியாகிற 5-6 பேரும் ஈமான்தாரிகளாக வந்தா அதே போதும். இதுதான் உங்களுக்குள்ள பணி. உங்களோட வீட்டு சூழலை துனியாவுடைய பாவமான சூழலில் இருந்து பிரட்டி ஈமானுடைய சூழலாக மாற்றுங்க. அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு பெண்ணிடத்தில் அல்லாஹ் சூழலை பற்றிய அறிவு இல்லை என்றால், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சா வரக்கூடிய தண்டனை சொல்லப்பட்டு அந்த பயம் தெரியவில்லை என்றால், இது ஹலால், இது ஹராம், இதை செய்யக்கூடாது, இப்படித்தான் செய்யணும் என்ற அறிவு தெரியவில்லை என்றால், அவள் கணவனையும் கெடுத்தி பிள்ளைகளையும் கெடுத்தி அந்த ஊரையே குட்டிச்சுவராக்கிவிடுவார்.
இதிலிருந்து பாதுகாக்கலாம். இங்கிருந்து வெளியாகி செல்கிற ஆலிமாக்கள் இந்த பணியை கிராமங்கள்ல செய்வீங்கன்னா இன்னொரு 10-20 வருஷத்துல இதோட ரிசல்ட்டை பார்க்கலாம். ஒவ்வொரு வீடுகள் இருந்தும் அல்லாஹ்வுடைய நேசர்கள் வெளியாகுவாங்க. அல்லாஹ்வுடைய நேசர்கள். இதைத்தான் உம்மஹாத்துல் மோமினீன்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அவர்களுடைய மகள்மார்கள் வீடுகளில் இந்த பணிதான் செய்யப்பட்டது. அதுக்குத்தான் இவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உயர்ந்த பணியை செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த மதரசாவின் சேவைகளை கபூல் செய்வானாக. இதற்காக யாரெல்லாம் பணத்தாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உடலாலும் கல்வி ரீதியாகவும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ தீனுக்கு உதவி செய்தவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் அவர்கள் அனைவர்களையும் சேர்த்து இந்த மதரசாவுக்கு இஸ்திகாமத்தை நசீபாக்குவானாக. இதோடு தொடர்பு பட்டுள்ள அனைவர்களுக்கும் இஹ்லாஸையும் இஸ்திக்லாஸையும் நசீபாக்குவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.